வணக்கம் எனக்கு அன்பான உறவுகளை, நமது புரட்சிக்கலர் நியூஸ் மற்றும் விடிய முரசு செய்திகளுக்காக உங்கள் விஜய் பாண்டியன், திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைமை செய்தியாளர். இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய 20ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் கேப்டனுடைய பிறந்தநாள் விழா தமிழகம் எங்கும் தலைமை கழகம் முதற்கொண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலை நமது விடிய முரசு சேனலின் மூலமாக உங்கள் புரட்சிக்கலர் சேனல் இணைந்து உங்கள் மக்களுக்காக, நேயர்களுக்காக வழங்கப்படுகிறது. கண்டிப்பாக எல்லா மாவட்டத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளும் உங்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்துவதற்காக உங்களுடைய விடிய முரசு விஜய் பாண்டியன் உங்களிடத்தில் கழகம் 2005ஆம் வருஷம் செப்டம்பர் திங்கள் 14ஆம் நாளில் 2005ஆம் வருஷம் செப்டம்பர் திங்கள் 14ஆம் நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் துறை மண்ணில் சங்கமித்த 23 லட்சம் தமிழர்கள் மத்தியில் தன்னம்பிக்கையோடு எழுந்திடு, தமிழாக விழித்திடு, தன்னம்பிக்கையோடு எழுந்திடு என்றே தலைவன் துணிந்து நின்று யாம் இருக்க பயம் ஏன் என்று கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் அவர்களால் தமிழினம் காக்க உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், கழகம் 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 கழகம். நமது இந்திய தாய் திருநாட்டில் ஒரு அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்த ஒரு பத்மபூஷன், மதுரை மண்ணில் பிறந்து தமிழக மக்கள் என்னுடைய சொத்து என்று வாழ்ந்து மறைந்த அந்த அன்பு தலைவனின் ஒரு அற்புதமான ஒரு ஒரு பிறந்தநாள் விழா அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறத பார்த்து நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதுபோல பார்க்கும்போது திருப்பூர் மாவட்டத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளும், அனைத்து ஒரு என்ன சொல்றதுன்னா கேப்டனுடைய உண்மையான ஒரு உடன்பிறப்புகள் இங்க இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை உங்களுக்கு கொடுக்கிறது எங்களுடைய சேனலினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாகும். உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய அன்பு, அந்த கேப்டனுடைய ஆசீர்வாதம் எப்பயும் நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய விஜய் பாண்டியன் நான் அன்புடன் கேட்டுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆசியோடும், புரட்சி அன்னியார் எங்கள் அன்னை கேப்டன் அவர்களுடைய மறு உருவம் அன்னியார் அவர்களின் ஆணைக்கிணங்கவும், தம்பியுடையோன் படைக்கு அஞ்சான் என்ற வரலாற்று கூட்டுக்கிணங்க சகோதரியை தன் கைக்குள் வைத்து பாதுகாத்து அதை வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் எல்கேஎஸ்ஆர் அவர்களையும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய 20ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கௌரவிக்கும் விழா, கேப்டன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, இந்த முப்பெரும் விழாவை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஆரிசாமி அவர்களுக்கும், இந்த விழாவை மிகவும் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கொங்கு மண்டலத்தின் தவிர்க்க முடியாத இயக்கமாக நான் மாற்றிய தீர்வேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு
இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் எங்கள் அரசியல் ஆசானுமான அண்ணன் விசைத்தறி PR குழந்தைவேலன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கேப்டன் அவர்களை பற்றி இங்கு பேசுவதற்கு நிறைய உண்டு. நிச்சயமாக 1 மணி நேரம் கொடுத்தால் கூட பேசுவதற்கு போதாது, அந்த அளவில் நிறைய உண்டு. ஏனென்றால் கேப்டன் வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து போன ஒரு விஷயம்தான். எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அது நமக்கு ஒரு உதாரணமாக தான் இருந்து கொண்டிருக்கும். முதலிலே ஒரு நல்ல மனிதன், ஒரு தாய் தந்தைக்கு நல்ல மகன், அதன் பிறகு நல்ல கணவன், அதன் பிறகு நல்ல தந்தை, அதன் பிறகு மிகப்பெரிய நல்ல நடிகர், அதன் பிறகு மிகப்பெரிய தலைவன். நம்மை எல்லாம் ரசிகர்களாக இருந்த நம்மை உறுப்பினர்களாக இருந்தவர்களை எல்லாம் பொறுப்பாளர்களாக்கி அவர்களை எல்லாம் சட்டமன்றத்திலே அழகு பார்த்த ஒரு மகத்தான தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர், எந்த ஒரு துறையை கையில் எடுத்தாலும் அதை சாதித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அவருடைய நிர்வாக திறமைக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உண்டு. அவன் அனைத்திலும் முத்தாய்ப்பான ஒன்று. நமது தமிழ் திரையுலகம் பல ஆண்டு காலம் கடனிலே மூழ்கி இருந்த போது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் கையில் எடுத்து அதனை கடனை எல்லாம் அடைத்துவிட்டு அந்த நடிகர் சங்கத்திற்கு இருப்பு தொகையை வைத்துவிட்டு தனது சொந்த இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது நானாகவே முன்வந்து அந்த பதவியை துறந்துவிட்டு நான் மக்கள் பணியாற்ற செல்கின்றேன், எனக்கு இந்த திரைத்துறை பணி வேண்டாம் என்று மக்கள் பணிக்காக களம் கண்டவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அதிலும் சாதித்து காட்டியவர். தான் சந்தித்த முதல் தேர்தலில் சிங்கம் என ஒருவராக சட்டமன்றத்திற்குள் சென்றார். அதன் பிறகு பெரும்படை திரட்டி 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்று எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அந்தஸ்தை பெற்றார். காலத்தின் சூழ்ச்சி, எதிரிகளின் சூழ்ச்சி, துரோகங்களின் வீழ்ச்சி, கேப்டன் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டது. நிச்சயமாக தர்மம் தலைத்ததல்ல, தர்மம் இன்று தோற்று போயிருக்கலாம், நிச்சயம் ஒரு நாள் வெல்லும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்தை ஆளும் நிலை வரும். அன்று கேப்டன் அவர்களுடைய கனவு திட்டமான என் தமிழக மக்களை தங்கத்தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்னார். அந்த தமிழக மக்களை தங்கத்தட்டில் வைத்து தாளாட்டுவதற்காக எங்கள் அன்னியார் புறப்பட்டு இருக்கின்றார். எங்கள் மாதர் குலத்தின் மாணிக்கம் எங்கள் அன்னியாரை இங்கு இருக்கின்ற அத்தனை அன்னைமார்களும் ஆதரித்து அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். மட்டாப்பு வரவேற்பு எழுந்தாமல போல நடந்தா நதி போல வண்டியில் போகும் இடுக்குல வீரம் விளையுது கழனியில. திரு கருணாமூர்த்தி அவர்களுடைய தாயாரிடம் குழந்தைகளின் படிப்பு செலவிற்காக ரூபாய் 10,000 நலத்திட்ட உதவியாக வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ச்சியாக நேரம் இல்லாத சூழ்நிலையில் இனி வழங்க வேண்டிய நலத்திட்ட உதவிகள் அந்தந்த நகர ஒன்றிய செயலாளர்கள் மூலமாக முன்கூட்டியே யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிக்கோங்கம்மா. இப்பொழுது நலத்திட்ட உதவிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கழகத்தினுடைய தோழர்கள் எந்த இடத்திலும் நிதி கேட்காமல், எவரிடத்திலும் நிதி கேட்காமல் தான் உழைத்து சம்பாதித்த